இதான் பிரண்டை செடி. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உளுந்து வாசத்துக்கு, கொஞ்சம் வரமிளகா, நான் பச்சை மிளகா எனக்கு வேணும்னு போட்டிருக்கேன், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சோண்டு புளி, கொஞ்சம் தேங்காய் ஒருத்தவங்க போடுவாங்க, ஒருத்தவங்க போட மாட்டாங்க, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, பிரண்டை. உடம்புக்கு ரொம்ப நல்லது, இருக்குது. லைட்டாக கலர் மாறினது போட்டுக்கணும். இப்போ பிரண்டை ஓரளவுக்கு வதங்கிட்டு, பிரண்டை வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி போடுறேன், கொஞ்சம் வாசமாக இருக்கும், குழந்தைங்கள சாப்பிட ஈஸியாக இருக்கும். போட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அரைச்சு இதை இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அரைச்சாச்சு. இந்த இதில் வந்துட்டு இது இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். குழந்தைங்களும் இதை ஒதுக்க மாட்டாங்க. சட்னி மாதிரியே பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா லைட்டாக தேங்காய் போட்டு பார்த்துட்டு எப்படி பண்ணுறோம். இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். சூப்பராக